பிக் பாஸ் மூலியமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் மணிகண்டா ராஜேஷ். இவர் ஐஸ்வர்யா ராஜேஷோட அண்ணன்னு நம்மள பல பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவர் நடிகை சோஃபியாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கா. ரெண்டு பேரும் விஜய் டிவியோட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஷோல கூட பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. ஆனால் சில தனிப்பட்ட காரணங்களால அந்த ஷோல இருந்து பாதியிலேயே வெளியேறிட்டாங்க. ரொம்ப நாளாவே சோஃபியாவும் மணிகண்டாவும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தகவல் வெளிவந்துட்டு இருந்துச்சு. ஆனா ரெண்டு பேருமே இத பத்தி எந்த பதிலும் சொல்லாம இருந்தாங்க. இப்படி ஒரு சூழல்ல மணிகண்டா ரீசெண்டா ஒரு ரீல ஷேர் பண்ணியிருந்தாரு. பலரும் அந்த வீடியோல அவர் கூட இருக்க பெண் யாருன்னு கேட்டுட்டு வந்தாங்க. இந்த நிலையில மணிகண்டா அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா ஒரு போஸ்ட் ஒன்னு ஷேர் பண்ணிருக்காரு. இது மூலமா சோஃபியாவுக்கும் மணிகண்டாவுக்கும் விவகாரத்து ஆனது உறுதியாயிருக்கு. மேலும் மணிகண்டா இரண்டாவது திருமணமும் பண்ணிட்டாரு. அவரோட மனைவி பேரு சாய் ஐஸ்வர்யா. இவங்களுக்கு தான் இப்ப பெண் குழந்தை பிறந்திருக்கு. பலரும் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த பெண் குழந்தை கூட மணிகண்டாவுக்கும் சோஃபியாவுக்கும் பிறந்த மகனும் கொஞ்சி விளையாடுற போட்டோவையும் ஷேர் பண்ணிருக்காரு. பல நாட்களா மணிகண்டாவும் சோஃபியாவும் விவகாரத்து பண்ணிட்டாங்கன்னு வெளிவர செய்திகள் உண்மையா பொய்யான்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு மணிகண்டாவே அவருக்கு விவகாரத்தானதை மறைமுகமா தெரியப்படுத்திருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையில சோஃபியா மணிகண்டாவோட போஸ்டுக்கு மறைமுகமா ரியாக்ட் பண்ற விதமா, நான் அடுத்த அழகான அத்தியாயத்திற்கு தயாராக இருக்கேன், இப்போதைக்கு நல்ல விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு அவங்களோட ஒரு போஸ்டை ஷேர் பண்ணி கேப்ஷன்ல தெரிவிச்சிருக்காங்க. விவகாரத்து ஆனாலும் ரெண்டு பேரும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க விவகாரத்தை பத்தி இவங்க ரெண்டு பேருமே எங்கேயுமே பேசல. அதனால இது ஒரு மியூச்சுவலாக எடுக்கப்பட்ட முடிவுன்னு தெரிய வருது. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.